நாம் இன்றோனமாய் நம்ம கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுக்கலாம். சகோதர சகோதரியே, நாம் நின்றோனமாய் நம்ம கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை கூட வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரைக்கும். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியமா இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த அபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு அபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடியும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய அபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களை இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் அபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரனான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார். ஆகிலும் அவனுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் அபிரகாமின் கையிலே தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றையும் இங்கே மரிக்கிற மனுஷர் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றையும் மெல்கிசேதேக்கு அபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியினால் தசமபாகம் வாங்குகிற அவனும் அபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஆமென். அதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 85வது அதிகாரம் 10வது வசனம். கிருபையும் சத்தியமும் ஒன்றவென்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டு வராங்க. ஜெபம் செய்து தலையில தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காக நன்றி. மீண்டும் ஒரு சியாய் பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பாவுடைய சரீரத்தோடும் உம்முடைய ரத்தத்தோடு கூட ஐக்கியப்படும்படிக்கு இந்த உலகத்தின் மனவாட்டியின் ஒரு சிறு பாகமாயிருக்கிற நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் மீண்டுமாய் உடைய அப்பத்தையும் உடைய ரசத்தையும் இந்த நாளை எங்களுக்கு சாயங்கால வேலை கூட்டிக் நாங்கள் நித்திய வீட்டிற்கு போகிறதுக்கு முன்பதாக நாங்கள் கர்த்தாவே அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அடையாளமாக நாங்கள் புசிக்கிறோம். அதற்காக கூட நன்றி. அப்பா, நீர் கர்த்தா யுத்தம் முடிந்து வரும்போது வீட்டிற்கு போவதற்கு முன்பதாக என்னுடைய விசுவாச தகப்பனாகிய அபிரகாமுக்கு நீர் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தீர். நீர் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு மீண்டும் இந்த நாள்ல இறங்கி வந்து அதே அப்பத்தையும் ரசத்தையும் வார்த்தையும் வெளிப்பாடுகளையும் கூட்டிக் கொண்டு அப்ப அதுவே அபிரகாமுக்கு சரீர மறுரூபப்படுத்தலை கொடுத்தது என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல கூட அதே விதமாய் சரீர மறுரூபப்படுத்தலுக்கு ஏற்ற வெளிப்பாட்டை விசுவாசத்தை கூட்டிக் கொடுக்கணும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இந்த சாயங்கால வேளையில நீர் கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், கனநித்திரை நாய்கள், சந்தேகத்தின் நிழல்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அப்பா இங்க டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகும். கர்த்தாவே, நீர் சிருஷ்டிகர், மாறாதவர். நீர் தெய்வீகத்துக்கு ஏற்ற அந்த அமைப்பை எங்க சிருஷ்டிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. அப்ப தெய்வீக தன்மைகள் எங்களுக்குள்ள காணப்படும்படிக்கு நீர் இறங்கி வந்து தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். ஆதியில் பேசும்போது வெளிச்சம் உண்டானது. மீண்டும் மீண்டும் பேசி எங்கள் வாழையில இருக்கிற இருளானது போகட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. நீர் என்னோட அடியாருடைய நாவை பயன்படுத்திக் கொள்ளுங்க, அடியாருடைய சரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. மனுஷ ஞானங்கள் அற்று போகட்டும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நிரம்பிய ஆசீர்வாதங்களை கொண்டு செல்லட்டும். பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. நீர் இந்த பூமியை எப்படி மீட்டுக் கொள்வீரோ, சபை எப்படி மீட்டுக் கொள்வீரோ அவ்விதமாகவே எங்களை மீட்டுக் கொள்ள வல்லவராய் இந்த சரீரங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அதே செய்தியோடு கூட இறங்கி வந்திருக்கிறீங்க. அதற்காக கூட நன்றி ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே கடந்து வந்த யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு செய்யாய் உங்களோடு கூட இந்த சாயங்கால வேளையில இந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தோடு ரசத்தோடு கூட உங்களோடு கூட ஐக்கியப்படுறதுல சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரி, ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, இந்த நாள்ல நம்ம நேரம் அதிகமா இல்ல, நம்ம சீக்கிரமா செய்திகள் யாராவது கடந்து போவாங்க. டிராபிக் மற்றும் விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் புறப்பட்டு போறதுக்கு தூரங்கள் இருக்கிறதுனால நான் செய்திகளை கடந்து போகலாம் நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் சகோதர சகோதரி. சரி, இந்த நாள்ல உங்களோடு கூட நான் கொடுக்க போற செய்தியோட தலைப்பு
the Melchizedek ministry in these last days. Amen. மெல்கிசேதேக்கின் ஊழியம் இந்த கடைசி நாட்களில், இந்த கடைசி நாட்களிலே மெல்கிசேதேக்கின் ஊழியம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றத கவனிங்க, கவனமா கேளுங்க. செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொல்ல திரும்ப சொல்றேன், கவனிங்க நல்லா. இந்த மெல்கிசேதேக்கின் ஊழியம். ಆಮೆನ್. ಈ ಮೆಲ್ಕಿಸೆದೇಕನ ಸೇವೆ ಈ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு நம்ம செய்திகள்ல இருக்கிற முக்கியமான ஒரு தலைப்பு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தீர்க்கதரிசி 65ஆம் வருஷம் 2ஆம் மாசம் 25ஆம் தேதி இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். என்ன செய்தியோட தலைப்புனா, who is this Melchizedek? 65ஆம் வருஷம் 2ஆம் மாசம் 65ஆம் வருஷம் 2ஆம் மாசம் 21ஆம் தேதி ஈவினிங் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். Who is this Melchizedek? யார் இந்த மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லி. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பின்னணியை சொல்றேன், இங்க தெரியாதவங்களுக்காக வேதத்துல இருக்கிற ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டு நான் பின்னணியை கொடுத்துட்டு இந்த செய்தி பெரிய செய்தியா இருக்குது. நான் இதெல்லாத்தையும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் மெல்கிசேதேக் குறித்து ಅನೇಕ செய்திகள் பேசியிருக்கிறேன். ಅನೇಕ ಸಿರು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಂದೇಶಗಳು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂದೇಶವಾಗಿ ಇವತ್ತಿಗೂ ನಾನು ಮಾತಾಡಿಲ್ಲ. ನಾನು ಮುಂದೆ ಕೆಲವೊಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಸಂದೇಶಕ್ಕೆ ಆಚೆ ಕಡೆ ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗುವಾಗ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ. ಆದರೆ ಇವಾಗ ECF ಅಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದಿಲ್ಲ. ಇವತ್ತೊಂದಿಗೆ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳೋಣ ಅಂತಿದ್ದೀನಿ. ಆಮೆನ್. ಕರ್ತನ ತಾನೇ ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನನ್ನ ಬಾಯಿಂದ ನಿಮಗೆ ಹಂಚಿಕೊಡಲಿ. ಆಮೆನ್. அவர் தாமே நான் வெளியில நான் மீனிங் ஊழியங்கள் இந்த ஊழியம் ஸ்டார்ட் பண்றது படி அந்த செய்தி கொடுத்துருக்கேன். யார் இந்த முக்கிய செய்தி செய்தியை வெவ்வேறு சபைகளுக்கு போகும்போது, ஆனா நான் ECF ஊழியங்கள் ஸ்டார்ட் பண்ண படி நான் கொடுத்தது கிடையாது. சரி, இன்னைக்கு நான் அதை பத்தி ஒரு ஒரு பேசிக்கா உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். ஆமென். சரி, இது உங்களுக்கு இன்னொரு வெளிப்பாடு அடுத்த கட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லி நான் நம்புறேன். ஆமென். ஏன்னா இது ರಾಭೋಜನத்துக்கு தொடர்புடைய செய்தியா இருக்குது. ಇದು ಕರ್ತನ ಮೇಜಿಗೆ ಕರ್ತನ ಮೇಜನ್ನು ಹೇಳ್ಬಾರ್ದು. ನಾವು ಏನು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ರಾಭೋಜನ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ಅಂದ್ರೆ ಕರ್ತನ ಭೋಜನ ಅನ್ನೋದು ಅದೊಂದು ಒಂದು ಅವರು ಒಂದು ರಾಂಗಾಳ ಪದಾರ್ಥ. ಹಂಗಂದ್ರೆ ಆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಗಲಲ್ಲಿ ಅದು ಕರ್ತನ ಭೋಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ. ಅದರ ಸರಿಯಲ್ಲ. ವಾಕ್ಯದಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಅದು ಸರಿಯಲ್ಲ. ರಾಭೋಜನ ಅನ್ನೋದು ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಎತ್ತಬೇಕಂದ್ರೆ சாயங்கால சமயத்தில் இருப்பேன், நைட்டಲ್ಲಿ. ஆமென். இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சார். அதனாலதான் நம்ம ராபோஜனம் சொல்றோம் இல்லீங்களா? ಈ ಸಂದೇಶ ಕೂಡ ರಾಭೋಜನಕ್ಕೆ ಏನಿದೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಿರುವ ಸಂದೇಶವಾಗಿದೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? எனவே நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பைபிள்ல இது எங்க இருக்குது அப்படின்றத, இந்த மெல்கிசேதேக்கு எங்க இருக்கிறார்ன்றத உங்களுக்கு காட்ட போறேன். அண்ட் தென் பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல எங்க இருக்குதுன்றத காட்ட போறேன். அண்ட் தென் அடுத்தது இந்த காலத்துல தீர்க்கதரிசி கொடுத்த செய்தியின் கீழாக பார்க்க போறோம். ஏன் விசுவாசிக்கிறீங்களா? முழு வேதாகமும், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, முழு வேதாகமும் இந்த காலத்துல திறக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. வேதம் ஒரு சீல்டு புக்கா இருக்குது. கரெக்ட்டுங்களா? வேதம் ஒரு சீல்டு புக்கா இருந்துச்சு. சீல்டு என்னன்னா முத்திரிக்கப்பட்ட, அது வெளிப்படையா புரிஞ்சு கொள்ளக்கூடிய லெவல்ல தேவன் வைக்கல. தேவன் இந்த நாட்கள்ல ஒரு நாள்ல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕಳಿಸಿ ಬೈಬಲಲ್ಲಿರುವ ಬೈಬಲಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸ್ತೀನಿ ಅಂತ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ನೋಡಿದ್ರು ಮುಂದೆ. அல்லேலூயா. முன்னாடியே சொல்லியிருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? எனவே இந்த காலத்துல தேவன் என்ன பண்ணாரு, ஒரு பிரவாதியன்னு இந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி முழு வேதத்துல இருக்கிற எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுல ஒரு காரியம் தான், வேதத்துல இருக்கிற ஒரு காரியம் தான் மெல்கிசேதேக்கை குறிச்ச ರಹಸ್ಯமா இருக்குது. அல்லேலூயா. ಅದರ ಬೈಬಲಲ್ಲಿ ಇರುವ ಅನೇಕ ರಹಸ್ಯಗಳಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ರಹಸ್ಯನೇ ಈ ಮೆಲ್ಕಿಸೇದೆಕನ ಪತ್ತಿ. ಆಮೆನ್. ಆ ರಹಸ್ಯವನ್ನು ಈ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಈ ಕಾಲದ ಸಂದೇಶಕ ಪ್ರವಾದಿ ಸಹೋದರ ವಿಲಿಯಂ ಮರಿಯನ್ ಬ್ರೆನಾಮ್ ಇಂದ ಬಯಲ್ಪಡಿಸಿದ ಅಂತ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಮುಂದೆನೆ ಪ್ರವಾದನೆ ಮಾಡಿದ್ರು. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ಹಂಗಾಗಿರುವಾಗ ನಾವು ಈ ಮೆಲ್ಕಿಸೇದೆಕನ ಬಗ್ಗೆ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಾವು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ನೋಡಿದ್ರೆ ಅದು ಸಿಗಲ್ಲ. ಈ ಪ್ರವಾದಿ ಏನ್ ಹೇಳಿದ್ರ ಅದರಿಂದ ಹೋಗ್ಬೇಕು. அல்லேலூயா. ಈ மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம பைபிளை தேடும்போது அநேக குழப்பங்கள் தான் நம்ம மிஞ்சும் இல்லைங்களா? ஏன்னா இதை குறிச்சு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா அநேக விதமான கருத்துக்கள் ಅಂದ್ರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಅದನ್ನ ಕೆಲವೊಂದು ಪದ್ಧತಿಗಳು, ಕೆಲವೊಂದು ವಿಷಯಗಳು, ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರು ನೆನೆಸ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದೋರಲ್ಲ. ಆದ್ರೆ ಇದರ ಎಲ್ಲದ್ರ ಬಗ್ಗೆನೂ ನಿಜವಾಗಿರುವ ಪ್ರಕಟಣೆ ಏನಂದ್ರೆ ಈ ಕಾಲದ ಪ್ರವೇಶ ಸಂದೇಶಗಳಿಂದ ಅದು ಬಯಲ್ಪಡಿಸ್ತೀನಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? சரி, நம்ம பேசிக்கா இது யார் இந்த மெல்கிசேதேக்ன்றத குறித்து பைபிள் என்ன சொல்லுது, அது மெல்கிசேதேக்ன்ற நபர் என்ன எங்க இருந்தாருன்றது நான் சொல்றேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, நான் அதான் சொன்னேன், ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை
நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சின்ன லைன் வாசிக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்படிக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. ஆபிரகாம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாகிய சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா நமக்கு ஆபிரகாமை குறித்து தெரியும். ஆபிரகாம் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு கட்டத்துல தேவன் சொன்னா கானான் தேசத்துக்கு வந்து தங்குறாரு. தங்கும்போது தன் சகோதரனாகிய லோத்து தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடாரு. ஆபிரகாமை விட்டு என்ன பண்றாரு? பிரிஞ்சு சோதோம் குமாரா பட்டணங்கள்ல போய் வாசம் செய்யும் போது அந்த இடத்த வந்து நான்கு ராஜாக்கள் அந்த இடத்தை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச பின்பதாக தன் சகோதரன் சிறையாகி கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு அந்த சகோதரன் மீட்டுக் கொள்ளும்படிக்கு இந்த ஆபிரகாம் தன்னோடு கூட இருக்க தன் வீட்டுல இருக்கிற 318 ஜனரனும் கர்ಕೊಂಡು ಹೋಗಿ கூட்டு போய் அந்த 4 ராஜாக்களை ஜெயிச்சுட்டு கூட்டு வராரு. புரியுதுங்களா உங்களுக்கு? 4 ராஜாக்கள் என்ன பண்றாரு? ஜெயிச்சு கூட்டு வராரு. கூட்டு வந்த பின்னாடி வருகிற வழியில தான் இந்த மெல்கிசேதேக்குன்ற ஒரு நபரை சந்திக்கிறார். ஒரு ராஜாவை அந்த ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. யுத்தத்துல ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு சொல்றீங்களா? நான் ಕಥೆ சொல்றேன்னு ಬೈಬಲ್ ವಸಂತಕುಲ போல வெளிப்பாட்டுக்கு ಪ್ರಕಟಣೆ ಒಳಗಡೆ ಹೋಗಿಲ್ಲ. ಆ ಕಥೆ ನಿಮಗೆ ಹೇಳಿರ್ತೀನಿ. ಕೆಲವರು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಆ ವಿಷಯ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಈ ವಿಷಯ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಂತರ ನಾನು ಬೈಬಲ್ ಪ್ರಕಟಣೆ ಒಳಗಡೆ ಹೋಗ್ತೀನಿ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಒಳಗೆ ಅಪ್ಪೋ ಯುದ್ಧ ಮುಗಿದ ಪಿಂಬದಾಗ ಅದು ಯುದ್ಧದ ನಂತರ ಏನಾದ್ರು ಆ ಮನೆಗೆ ಬರುವಾಗ ಅವ್ರ ಮನೆಗೆ ಬರುವಾಗ ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಅಬ್ರಹಾಂ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಭೇಟಿ ಮಾಡ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಯಾರನ್ನ? ಮೆಲ್ಕಿಸೇದೆಕ್ ಅಂತ ಒಂದು ರಾಜನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಆ ಸಂದೇಶನೂ ಹಂಚ್ಕೊಳ್ತಾರೆ. ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಈ ಅಬ್ರಹಾಂ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನಲ್ಲ, ಅಂದ್ರೆ யுத்தத்துல போர்ல ஜெயிச்ச எல்லா யுத்தத்துல ஜெயிச்ச விஷயங்கள்ல 10ல ஒரு பங்கு தசம்பாகம் கொடுக்கிறார். யாருக்கு? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக் என்ன பண்றாரு? அபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் விஷயம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த பேட்டர்ன் தான் அங்கதான் மெல்கிசேதேக்ன்ற ஒரு நபர் பைபிள்ல வராரு. அண்ட் தென் சங்கீத புஸ்தகத்துல தாவீது சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 110ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாக இருக்கிறீன்னு சொல்லி. புரிஞ்சுக்கோங்க. இந்த மெல்கிசேதேக்க ஆதியாகமத்துல சொல்லும்போது எப்படி சொல்றதுன்னு சொன்னா, அது ஒரு ராஜாவா சொல்லுது, அதே வேளையில அந்த நபரை ஒரு ஆசாரியனா சொல்லுது. ಆಸಾರಿಯನ್ನ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಯಾಚಕನಾಗಿಯೂ ರಾಜನಾಗಿಯೂ ಹೇಳ್ತದೆ. ಆ ಒಂದು ಮನುಷ್ಯನು ರಾಜನಾಗಿಯೂ ಇದ್ದಾನೆ, ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ யாச்சகனாகி நின்றானே ಅಂತ ಹೇಳ್ತದೆ. ಇವಾಗ ಯಾಚಕನು ಅನ್ನುವ அந்த ஆசாரியன் அப்படின்ற அந்த முறை எப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சு சொன்னா, அபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபு, யாக்கோபுடைய 12 குமாரர்கள் வராங்க. அந்த 12 குமாரர்கள்ல ஒருத்தர் தான் லேவி. லேவி கோத்திரத்துக்கு தான் யாச்சகத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஆசாரியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மோசே மூலமா அந்த தேவ ஆச்சரண கூடாரம், தேவ ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டு அதுல வேலை செய்யறதுக்கு இந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அந்த லேவி கோத்திரத்து மூலமா தான் இந்த ஆசாரியத்துவம் அப்படின்னா இந்த யாச்சகத்துவம் ಪ್ರಾರಂಭ ಆಯಿತು. ಅಂದ್ರೆ ಯಾಜಕರ ಕೆಲಸ, இந்த ஆசாரியனுடைய வேலை என்னன்னு சொன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இந்த பொது ஜனங்களுக்கும் சென்ட்ரல் நின்று பலிகளும் காணிக்கைகளை வாங்கி தேவனுக்கு கொடுக்கிறது. இவங்க தங்களை பரிசுத்தமா டெடிகேட் பண்ணிக்கின்னு பரிசுத்தமா இருந்துக்கணும். புரியுது இல்லைங்களா? நான் பேசுறது புரியுங்களா? பரிசுத்தமா வச்சுக்கிட்டு தேவனுக்கும் மனுஷனுக்கும் சென்ட்ரல்ல இருக்கிற நபர்கள் தான் இந்த ஆசாரியர்கள். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த முறை எப்ப ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா, அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேரு இவங்க எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போய் அடிமையில இருந்து திரும்ப வராங்க. திரும்ப வந்தபடி வனாந்தரத்துல ஏற்படுத்தப்பட்ட முறை தான் இந்த ஆசாரியத்துவ முறை. புரிஞ்சுக்கலாம்? ஆனா இது எல்லாத்துக்கும் முன்பதாகவே இந்த ஆசாரியன், ஒரு ஆசாரியன் இருந்தாருன்னு சொன்னா அந்த ஆசாரியன் தான் மெல்கிசேதேக்கு. இது இவங்க வழியில வர இந்த முப்பாட்டன், லேவியுடைய முப்பாட்டன் யாரு? முப்பாட்டன் யாருங்க? தாத்தா, முத்தாத்தா, கலேபுரி தாத்தா. கன்னடம் சொல்றாங்க. தாத்தா அப்படின்னா முத்தாத்தான்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க தெரியுமா? தாத்தா மூல தாத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? பாட்டன் இல்லைங்களா? இப்போ நம்ம பரம்பரைன்றதுக்கு தமிழ்ல அந்த விஷயங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்க?
பாட்டன், பூட்டன், அப்புறம் பரம்பரைன்னு சொல்லி 6 தலைமுறையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த முப்பாட்டன் சொன்னார் தீர்க்கதரிசி. முப்பாட்டன் சொன்னா பாட்டனுக்கு தாத்தாவுக்கு தாத்தா இல்லைங்களா? லேவியுடைய அப்பா யாருங்க? யாக்கோபு. யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு. ஈசாக்குடைய அப்பா அபிரகாம். அப்போ 4 தலைமுறைக்கு முன்பதாகவே இந்த அபிரகாம் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஒரு ಆಸಾರಿಯನ್ನು சந்திக்கிறார். ಆಸಾರಿಯತ್ವம் ಈ ಯಾಜಕತ್ವ ಈ ಮನುಷ್ಯರಿಗೆ ಲೋಕದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಡಿಲ್ಲ ಆ ಸಂದೇಶ ಆ ಟೈಮಲ್ಲಿ. ಆದ್ರೆ ಇನ್ನು ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಈ ತರ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಬಂದು ಆತನು தன்னோ யாத்தர ரீதிಯಲ್ಲಿ எந்த மாதிரியான வடிவத்துல தன்னை காட்டிக்கொள்றாருன்னா தன்னை ஆசாரியனாக அடையாளம் காட்டிக்கொள்றாரு. அந்த மனிதனுக்கு தசம்பாகம் அபிரகாம் கொடுக்கிறாரு. அவர் இவர் ஆசீர்வதிக்கிறார். இது பைபிள்ல இருக்கிற பேட்டர்ன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது ஒரு ஆசாரியருடைய முறைமையா இருக்குது. இது ஒரு ஆசாரியனா இருக்கிறார். யாரும் இந்த மெல்கிசேதேக். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஆனா நிஜமா யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எங்கிருந்து ஆசாரியத்துவத்தை பாக்குறாங்கன்னா இந்த லேவி கோத்திரத்துல இருந்து ஆசாரியத்துவத்தை பாக்குறாங்க. யாரோட கோத்திரத்துல? லேவி கோத்திரம். 12 கோத்திரமா இருக்குதா இல்லையா? அபிரகாமுக்கு சரி யாக்கோபு 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவங்க தான் 12 கோத்திரங்களா இருக்கிறாங்க. அவங்க தான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசமா இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பைபிள்ல பேசிக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல லேவியர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த லேவி முறைய ವನಾಂತರத்துல ದೇವರು என்ன பண்றாருன்னு சொன்னா ಅರಣ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಉಂಟು ಮಾಡಿದ್ರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் ಜನರಿಗೆ. அப்ப இந்த முறை அப்படியே வந்துட்டே இருக்குது. அது இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் அது அப்படியே வந்துச்சு வந்துட்டே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி இந்த ஆரோன் அதாவது லேவியின் மூலமா வந்த ஆசாரியத்துவம் கட்டாய் போச்சு. ஏன்னா அங்க பலி இல்ல, அங்க என்ன உடன்படிக்கை பட்டி இல்ல, தேவாலயம் இல்ல இல்லைங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த பின்னாடி அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கான தேவை இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆசாரித்துவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த காரியத்தை பார்க்க போறோம். அப்ப இந்த விஷயத்தை பவுல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா விதமான பலி முறைமைகள், எல்லா விதமான ஆசாரியத்துவ காரியங்கள், ஆசாரியத்துவம்னா என்னன்னா யாஜக ரீதியிலான விஷயங்களோ தேவ ஆச்சரிய கூடாரா, இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கின்னு யூதர்கள் எப்படி ஆராதிச்சாங்கன்ற எல்லா முறைமையும் எடுத்துக்கின்னு எபிரேயர் புஸ்தகத்துல அழகா விளக்குறார். புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி புரியுது, ಹೊಸ உடன்படிக்கையிலே அதெல்லாம் ಯಾತನ್ನು ಸೂಚಿಸ್ತದೆ ಅಂತ எக்ஸ்பிளைன் ಮಾಡ್ತಾರೆ. புரிஞ்சவங்க அது எப்படி? அப்ப அதுல பார்க்கும்போது எபிரேய நிருபத்துல 7வது அதிகாரத்துல இவர் என்ன பண்றாரு சொன்னா பேச ஆரம்பிக்கிறார். யாஜகரை பத்தி, அந்த ஆசாரியத்துவத்தை பத்தி பேசுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இத பத்தி பேசுறாரு. இந்த எபிரேயர் நிருபம் எதை குறிச்சு பேசுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறார்ன்றத குறிச்சு பேசு. எபிரேயர் நிருபம் முழுசும் வாசிங்க சொன்னா எபிரேயர் நிருபம் இருக்கு இல்லைங்களா? பவுல் எத்தனை நிருபத்தை எழுதினார் தெரியுமா உங்களுக்கு? 14 நிருபத்தை எழுதினார். 13 நிருபங்கள். நிருபங்கள் என்னங்க? கணத்துல என்ன எழுதுறது? கடிதம் இல்லீங்களா? எபேசியர் இதெல்லாம் நிருபங்கள். அப்ப அதுல எபிரேயர் நிருபம் யூதர்களுக்கு எகுதருக்கு பரிதித இது அந்த எபிரேயர்கள் ஏகோவா தேவனை ஆராதிச்சாங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக எழுதப்படுற நிருபம். அதுல பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் எதெல்லாம் கை கொண்டாங்களோ, எதுக்காக காத்திருந்தாங்களோ அது எல்லாத்தையும் கிறிஸ்துவ காட்டுற எபிரேயர்ல இயேசு கிறிஸ்துவ அது எப்படியா காட்டுன்னு சொன்னா ஒரு ஆட்டுக்குட்டியா காட்டும். அவர்தான் பலியாடா காட்டும் இல்லைங்களா? அதுதான் பலியாடா காட்டும். அது ஒரு சாதாரண மனுஷன், அடிக்கப்பட்ட மனுஷனா காட்டும். அது ஒரு ராஜாவா காட்டும். அதுல ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற ஆசாரியனா காட்டும். அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆசரிப்பு கூடார ஆசாரியன் தான். அந்த ஆசாரியன் கிறிஸ்து தான். அங்க அடிக்கப்பட்ட பலி கிறிஸ்து தான். அங்க இருக்கிற அக்கினி ஸ்தம்பம் அதிலும் கிறிஸ்துல நிறைவேறுதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல இவங்க ஆராதிச்ச எல்லா முறைமைகளையும் பவுல் கொண்டு புதிய ஏற்பாட்டுல காட்டுறாரு. அப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பவுல் கொண்டு புதிய ஏற்பாட்டுல வைக்கிறாரு. ஆனா அந்த ஆசாரியத்துவத்தை எடுத்துட்டு வரல. கவனிச்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ಯಾಜಕ ಮೊರಮೆಯನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಬರಿಲ್ಲ. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿರುವ ದೇವ ಆಚರಣೆ ಕೂಡಾರನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಸೂಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅದು ಎದು ಅಂತ ಯಾವುದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಸೂಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಅದೇ ಯಾಜಕ ಅದೇ ದೇವ ಆಚರಣೆ ಕೂಡಾರದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿರುವ ಆ ಲೇವಿಯವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರಲ್ವಾ ಯಾಜಕ ಮೊರಮೆ, ಅದನ್ನ ಎತ್ಕೊಂಡು ಬರಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಆತನ ಏನನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆದ್ರೆ ಅಬ್ರಹಾಮ್ ಹತ್ರ ಬಂದ ಮೆಲ್ಕಿಸೇದೇಕನ ஆச்சரணையை எத்துಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? லேவியுடைய ஆசாரியத்தை கொண்டு வராம அதே முறையை புதிய ஏற்பாட்டு கொண்டு பொருத்தி இங்க வேற விஷயத்தை கொண்டாரு. லேவியுடைய ஆசரிப்பு முறைமை உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு என்ன முறைமை இருக்குது? இப்போ மெல்கிசேதேக்கின் ஆசரிப்பு முறைமை இருக்குது. அப்படின்னா நம்ம
பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் தேவனை அப்படியே சந்திக்கிறதுக்காவது பழைய உடன்படிக்கையில அந்த மனுஷன் தேவனை சந்திக்கணும்னா ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கின்னு ஆசாரியன்ட்ட போகணும். எங்க போகணும்? புரிஞ்சா உங்களுக்கு? ஆசாரியன்ட்ட போனா எங்க போகணும்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம், அதாவது தேவ ஆச்சரிப்பு கூடாது, ஆசரிப்பு கூடாது. அந்த இடத்துக்கு போய் அவன் செஞ்ச பாவத்துக்காக அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? பலிபீடத்துல பலி செலுத்து. கரெக்ட்டுங்களா? அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்றத புதிய ஏற்பாட்டுல பவுல் காட்டு விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டு அப்படின்றதாக இந்த ஆசாரியம் தேவை இல்லையா புதிய ஏற்பாட்டுல நமக்கு, இல்லைங்களா? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி இருக்குது? நிழலா இருக்கு. அப்போ அந்த நிஜங்கள் இங்க நிழலா, அங்க அது நிழலா இருக்குது, இது நிஜமா இருக்கு. நம்ம நிஜமா இருக்கும், அவங்க நிழல்களா இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து நிஜம். அந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவா இருக்கிறார். கரெக்ட்டுங்களா உங்களுக்கு? அங்க இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அந்த மஞ்சுஷத பெட்டி, அது கிறிஸ்துவா இருக்கிறார். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பொன்குத்தலுக்கு அது கிறிஸ்துவா இருக்கு பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல சபையா இருக்குது, அபிவாசா. புரிஞ்சுக்கோங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த ஆசாரியத்துவம், அங்க இந்த ஆசாரியத்துவம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அது என்ன ஆசாரியத்துவமா இருக்குன்னா, லேவி ஆசாரியத்துவம் இல்ல. இங்க பழைய ஏற்பாட்டிலேயே அந்த லேவி முன்பதாகவே ஒரு ஆசாரியத்துவம் காணப்பட்டிருக்குது. அதுதான் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையான ஆசாரியத்துவம். ஆமென். புரிஞ்சுங்களா? அது எங்க காணப்பட்டுச்சு, யார்கிட்ட காணப்பட்டுச்சுன்ற அந்த பேக்ரவுண்ட தான் நான் என்ன சொன்னாங்க முன்னாடி சொன்னேன். யார்கிட்ட வந்தாரு இந்த மெல்கிசேதேக்கு? யார்கிட்ட வந்தாரு சொல்லுங்களேன். நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். அபிரகாம்கிட்ட வந்தாரு இல்லீங்களா? எதுக்கு எப்போ வந்தாரு? யுத்தம் முடிஞ்ச பின்னாடி வந்தார் இல்லீங்களா? சாயங்கால நேரத்துல வந்தார். அப்போ இந்த நேரத்துல வரும்போது இப்போ இந்த ஆசாரியோட வேலை என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் தேவனை சந்திக்கணும்னு சொன்னா அந்த மனுஷன் தான் இடைநிற்றல் வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மடுல மத்தியஸ்த ஊழியம். மத்தியஸ்தத்துல தேவனுக்கும் மனுஷனுக்கும் சண்டை இல்ல. இப்ப புதிய ஏற்பாடு சொல்றது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற மத்தியஸ்தர் ஒருவர் தான். அவர் தான் என்னங்க? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு நமக்கு மத்தியஸ்தரா இருக்கிறாரு. அப்போ நமக்கான ஆசாரியன் யாரா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து எந்த முறைமையின்படியான ஆசாரியத்தை கை கொள்ளணும்னா, லேவியின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் கிடையாது, மெல்கிசேதேக்கின் முறைமையான ஆசாரியத்துவத்தை கை கொள்றாரு. ஆமென். ஏன்னா லேவியின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் இல்ல, அந்த மெத்தட் கிடையாது இப்போ. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அப்ப அந்த ஆசாரியத்துவத்துல என்ன இருக்குது? அப்போ அந்த மெல்கிசேதேக்கு யாருன்ற அந்த விவரங்கள்லாம் நமக்கு தெரியும் போது அந்த மெல்கிசேதேக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறார், மெல்கிசேதேக் மினிஸ்ட்ரி என்ன பண்ணும், லேவியுடைய அந்த ஊழியம் என்ன பண்ணுறது நமக்கு தெரியும். அத தண்டனை கொடு, தண்டனை தான் அதோட ஒரே வழி இல்லைங்களா? பலிக்கான இடைநிற்ற வேலையை தான் செய்யும். புரியுதுங்களா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்புல இருக்கிறது அது ஒண்ணு என்ன பண்ணுங்க, ஒரு இடைநிற்ற வேலையை மட்டும் தான் செய்யணும்னு சொன்னா ஆட்டோட வேலை செய்யறது. இந்த இடத்துல இருக்கிற இந்த 12 கோத்திரத்துல ஒன்று ஆசாரிய கோத்திரம், இன்னொன்னு ராஜா கோத்திரம். ராஜா கோத்திரம் எது? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்துல தாவீது வந்தாரு. அப்ப அந்த கோத்திரத்துல தாவீது ராஜ வம்சம் அதுல வருது. அதே போல ஆசாரிய வம்சம் எங்க வருது? லேவி கோத்திரம். ஆனா இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில ராஜாவும் ஆசாரியமும் ஒரே கோத்திரத்துல ஒரே நபர்ல வருது. அதான் மெல்கிசேதேக் இல்லீங்களா? இப்ப நம்ம தான் இங்க 7வது அதிகாரம் உங்களுக்கு வாசிக்கணும். இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்க. பதினெட்டாம் வசனம் பாருங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜா. அப்பா இந்த ராஜாவே என்னவா இருக்கிறாரு? இங்க இருக்கிறீங்களா? நான் பேசுறது கூட வந்ததான் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? இந்த ராஜாவே என்னவா இருக்கிறாரு? ஆசாரியனா இருக்கிறார். இந்த முறை பழைய ஏற்பாட்டுல அந்த 12 கோத்திரத்துல கிடையாது. புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க இந்த கோத்திரத்துல வந்தவர் தான் பவுல். இந்த ஆசாரியத்துவம் தான் புதிய ஏற்பாட்டுக்கு எடுத்து பொறுத்துறார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு இருக்கிற ஆசாரியத்துவம் எதுன்னு சொன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். அப்போ நமக்கு ஒரு ஆசாரியன் இயேசு கிறிஸ்து. அவர் எப்பேற்பட்ட முறையில நம்மளுக்கு ஆசாரியத்துவத்தை மேற்கொள்றார் அப்படின்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்தை மேற்கொள்றாருன்னு சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம். இந்த மெல்கிசேதேக் யாரு, அவர் என்ன, அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை குறிச்சு அநேக விதமான கருத்துக்கள் இருக்குதான் சொன்னேன். இந்த மெல்கிசேதேக்ன்றது ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட்னு சொன்னா கடினமாய் வெவ்வேறு வகையில அனுமானிக்கப்படுற விஷயம். இந்த மெல்கிசேதேக் யார், அபிரகாம்ல வந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்றது புரிஞ்சாதான் நமக்கு இன்னைக்கு அவரால் என்ன யூஸ் புரியும் இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? அங்க என்ன பண்ணார், முன் நடந்தது இப்பொழுது நடக்கிறதோ முன்னே நடந்தது அப்படி சொல்லி. அப்போ அந்த அபிரகாமின் நாட்கள்ல ஒத்த ஒரு நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா
சோதோமில நடந்தது போல மனுஷகுமாரன் ஒரு நாட்களில் நடக்கும். நம்ம எந்த நாட்கள்ல இருக்கிறோம்? அபிரகாமின் நாட்களை ஒத்த நாட்கள்ல இருக்கிறோம். சோதோமில நடந்தது போல, நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல. அப்போ சோதோமில நாட்கள்ல தான் பூமி மேல என்ன பண்ணுச்சுங்க? அக்கினியும் கந்தமும் போய் பூமியை தேவன் என்ன பண்ணாங்க? சோதோமும் கொமோராவையும் அழித்து போட்டார். நியாய தீர்ப்பு பூமி மேல விழுந்துச்சு அக்கினியின் மூலமாக. அதே நேரத்துல ஒரு வாக்குத்தத்தம் பெற்ற ஒரு ராஜரீக ஒரு சந்ததி அங்க இருந்துச்சு. அதுதான் அபிரகாமா இருந்தார். அப்ப அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அது திரும்ப இந்த கடைசி நாட்கள் நடக்கிறதா தேவன் வாக்குரைத்திருக்கிறார். அப்ப அபிரகாம தேவன் சந்தித்திருப்பானால், அபிரகாமுக்கு தேவன் வந்திருப்பாரானால், அபிரகாம தேவனும் மெல்கிசேதேக்கு வந்து சந்தித்திருப்பாரானால், இந்த மெல்கிசேதேக்கு வந்திருப்பாரானால், மீண்டும் இந்த காலத்துல யார் வந்திருக்கணும்? வரணும். வரணுமா இல்லையா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த மெல்கிசேதேக் நம்ம எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த வகையான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா, அப்புறம் சோதோமுடைய நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சோதோமில எப்படி நடந்துச்சோ அது இந்த காலத்துல நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம சோதோமை மட்டும் பார்க்காம அபிரகாம் என்ற விசுவாசியின் வாழ்க்கையில தேவன் என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்றத பார்க்கும்போது அந்த நிகழ்வுகள்லாம் அப்படியே நடக்குது. காலக்கிரமைகள் எல்லாம் ಈ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ವಿಷಯಗಳೆಲ್ಲ ತಿರುಗಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ನಡೆಸಿದ್ದಾರೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? அப்ப அப்படி இருக்கும்போது அபிரகாமுக்கு அடையாளமா இன்னைக்கு சபை இருக்குது, நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த சோதோமுக்கு குருத்தாகி லோக ಇದೆ. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀರಿ? நம்ம எங்க இருக்கிறோம்னு சொன்னா தேவன் எங்க இருக்க சொன்னாரோ அந்த நிலத்துல இருக்கிறோம், கானான் தேசத்துல. அப்ப நம்ம இன்னைக்கு தேவன் இருக்க சொன்ன லேண்ட் எதுன்னு சொன்னா இந்த மணி நேரம் செய்தியா இருக்கு. ஆமென். இந்த மணி நேரம் செய்தியில தான் இருக்கணும். நம்ம லோத்தோ போல எங்க போயிட கூடாது, சோதோம் கொமோரா உலகத்துக்கு போக கூடாது இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல அபிரகாம் ஒரு யுத்தத்துக்கு போறாரு. யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வரும்போது யார் சந்திக்கிறது? அபிரகாம, மெல்கிசேதேக். அப்ப இன்னைக்கு நம்ம திரும்ப எகைன் மெல்கிசேதேக்க சந்திச்சிருக்கிறோமா? மெல்கிசேதேக் வந்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும்னா அந்த மெல்கிசேதேக் யாருன்றது நமக்கு தெரியணும். அவர் யார் அவர் அப்படின்றத தெரிஞ்சா மட்டும் தான் இது நமக்கு என்ன பண்ணுவாங்க புரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, அடுத்தது நான் இந்த குறிச்சி அனுமானங்களை குறிச்சு நான் சொல்ல பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை இந்த நபர் யார் திருநெல்வேலி சொல்றார். இந்த உயர்ந்த மனிதன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். யார் இந்த மனிதன் என்பது இப்பொழுது உள்ள கேள்வி. சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இது ஒரு ரகசியமா இருக்குது. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு பைபிள்ல இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் ரகசியமா இருக்குது. இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தேவன் 7 முத்திரைகளை தந்திருக்கிறார். இந்த 7 திறக்கப்பட்ட 7 முத்திரைகள் மூலமா தான் இந்த ரகசியம் நமக்கு தெரிந்துபடுச்சு இல்லைங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஆசாரியத்துவமே மோசேயுடைய காலத்துல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்பதாக ஏறக்குறைய 400 வருஷ காலத்துக்கு முன்பதாக இந்த மனுஷன் ஆசாரியன்னு சொல்லி பைபிள் வந்து சொல்லுது. இந்த மனுஷனை வந்து ராஜாவுன்னு சொல்லுது இல்லைங்களா? இந்த மனுஷனுக்கு நாட்கள் மனுஷன் சொல்லுது. இன்னொன்னு இந்த மனுஷனுக்கு நாட்களுடைய தொடக்கமும் ஜீவனுடைய முடிவும் இல்லாதவா இருக்கிறான். அப்படின்னா தொடக்கமும் முடிவில்லாத ஒரு மனுஷன். அப்போ இந்த மனுஷனை குறிச்சு இன்னைக்கு இருக்கிற பைபிளை படிக்கிற அநேக ஸ்தாபன சபையார், பைபிள் ஸ்காலர்ஸ், வேத பண்டிதர் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க சொன்னா, சில பேர் இப்படி சொல்றாங்க. திருத்தத்தை சொல்ற பாருங்க. இப்ப இவங்க யாரா இருக்கிறா அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்தா சில பேர் இந்த மனுஷனை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆசாரியத்துவம் இது வந்து மனுஷன் கிடையாது. இது என்ன கிடையாது? இந்த மனுஷன் வெறும் ಯಾಜಕ ಕ್ರಮ ಮಾತ್ರನೇ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನು ಬರಿಲ್ಲ ಅಂತಾರೆ. ಇನ್ನೊಂದು ಆ ವಿಷಯಗಳು ನಡೀಲಿಲ್ಲ, அது மாதிரி நடிக்கல. அது ஒரு எபிக் ஸ்டோரி. எபிக்னா நடக்காத விஷயம். எப்படி ஒரு மனுஷன் தொடக்க முடிவில்லாத ஒரு மனுஷன் இருக்க முடியும்? அதே போல இந்த இடத்துல வந்து ஒரு ஆசாரியன் வந்திருக்கிறான் அப்படின் போது ஆசாரியத்துவமே வரல, எப்படி அங்க ஆசாரியத்துவம் வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பலவிதமான அனுமானங்களை இன்னைக்கு ஸ்தாபனங்களோ உலகம் வச்சிருக்கு. அது வெறும் ராஜா மட்டும்தான் சொல்லுது. எது? இந்த மெல்கிசேதேக்ன்றது நார்மலான ஒரு ராஜாங்க. ஏன்னா அந்த காலத்துல இந்த சாலேம்ன்றது எந்த ஊரை குறிக்கும் தெரியுமா? சாலேம் அப்படின்றது ஏன்னா இந்த வசனம் இந்த மெல்கிசேதேக் யாருன்னு சொல்றதுன்னா, சாலேமின் ராஜாவும், சாலேம் என்ற ஊர் இருந்துச்சு, அந்த ஊருக்கு ராஜாவும் ராஜான்னு சொல்லுது. இந்த மெல்கிசேதேக் சாலேம் என்ற ஊருக்கு ராஜாவும். அப்ப இந்த சாலேம்ன்றது அந்த காலத்துல எந்த ஊரை சொல்லுன்னு சொன்னா, எருசலேமுக்கு ஒரு முன்னாடி இந்த பேரு எபூஸ்ன்னு சொல்லு, எபூஸ்ன்னு சொல்லுது. நீங்க பாருங்க, அந்த வசந்த வாசிக்கிற பாருங்க, இங்க சொல்லுது பாருங்க. யோசுவா 10ஆம் அதிகாரத்துல யோசுவா ஆயை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் குடிகளுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை, கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோட சமாதானம் பண்ணி அவர்களுக்கு வாசமா இருக்கிறதை எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்டான். அப்போ மெல்கிசேதேக் என்ற பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஊர்லயும் ஒரு பேருடைய ஒரு இனக்குழுக்கள் அந்த இடத்தை ஆளுகை செஞ்சிருப்பாங்க. நம்ம பார்க்கிறோம், எகிப்தை ஆளுகை செஞ்ச மன்னருடைய பெயர்களுக்கு பின்பதாக பார்வோன் வரும்.
பார்வோன்றது பேர் கிடையாது, அதுக்கான அந்த பட்ட பேர் தான் பார்வோன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அது மாதிரி கைசர் சீசர்ன்றது பேர் கிடையாது, அந்த ரோம மன்னர்கள் வேற பேர், டைட்டஸ் அப்படின்றது இருக்கு, ஜூலியஸ்ன்றது வேற பேர், அதுக்கு பின்பதாக இருக்கிற பட்ட பேர் தான் இந்த சீசர்ன்றது. அந்த மாதிரி ஜெடேக் அப்படின்றது அந்த வம்சம், அந்த கிளான், அந்த எபூஸ்ன்ற பட்டணம் இருந்துச்சு இல்லையா, எபூஸ்ன்றது எபூசியர்கள் இருந்தாங்க இல்லையா, இஸ்ரேல்ல 7 இந்த கானான்ல 7 ஜாதிகள் கானான என்ன பண்ணாங்க ஆண்டு கொண்டிருந்தாங்க. அதுல எபூசியர் அப்படின்ற ஒரு இனக்குழு இருந்துச்சு, அந்த எபூஸ் என்ற ஒரு பட்டணம் இருந்துச்சு. அந்த எபூஸ் என்ற பட்டணம் தான் பிற்காலத்துல சாலேம் என்று அழைக்கப்பட்டுச்சு. அந்த சாலேம் தான் எருசலேமா மாறிச்சு. புரிஞ்சுக்கோங்க? அப்ப அந்த எருசலேம் வந்து எருசலேம்ன்றது தாவீது காலத்துல தான் அது ஃபேமஸ் ஆகுது, எருசலேம்ன்ற அந்த ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு முன்பதாக எபூஸ் என்ற பேரா அழைக்கப்பட்டுச்சு. அந்த எபூஸ் என்ற அந்த லேண்ட், அந்த கிளானை ஆட்சி செய்து கொண்டிருந்தவங்க தான் ஜெடேக் வம்சம். என்ன வம்சம்? அதான் இங்க சொல்லப்படுது, அதே அதோனி சதேக் சொல்லப்படுது இல்லையா, அதே போலதான் மெல்கிசேதேக். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ இதனாலதான் இந்த பைபிளை படிக்கிறவங்க டீப்பா ரிசர்ச் பண்றவங்க, இல்லப்பா இது யார் கிடையாது, அது ராஜா, அது ஒரு நார்மல் ராஜாங்க. அந்த ஊரை எருசலேம்ன்ற ஒரு ஊரை இந்த ஜெடேக் வம்சம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த ஜெடேக்க பாருங்க, அதோனி சதேக் வந்திருக்கு இல்லீங்களா. அப்ப அந்த அதோனி சதேக்ன்ற இந்த ராஜா தான் இந்த வம்சாவளியில மோசே காலத்துல வரும்போது இல்ல யோசுவா காலத்துல வரும்போது அதோனி சதேக் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாரு. அபிரகாம் காலத்துல அதே நிலப்பரப்ப மெல்கிசேதேக் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தார். அது மாதிரி நார்மலா ஒரு ராஜா தான் இவருன்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் என்ன பண்றாங்க, அது ஒரு ஆசாரியத்துவம் அப்படின்றாங்க. சிலர் சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அதோனி சதேக்ன்ற ஒரு வம்சம் ஆட்சி செய்து கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி வெவ்வேறு பேர்கள் அழைக்கப்படும் போது பைபிள் ஸ்காலர்ஸும் இவங்களும் அந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை புரிஞ்சு கொள்ளும் போது அவர் யாரு அப்படின்ற அந்த விஷயத்தை தீர்க்கதரிசி, இந்த காலத்துல தீர்க்கதரிசி செய்தி மூலமா தேவன் என்ன பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதான் பவுல் அதை அந்த நபர் யாருன்றத குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த நபர் நாட்களுடைய தொடக்கமும் ஜீவனுடைய முடிவும் இல்லாத நபரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுறாரு. இங்க பாருங்க, அந்த வசனம், அந்த காரியத்தை தான் நான் வாசிக்கிறேன் பாருங்க, குறிச்சு சொல்றது பாருங்க. இவன் யாரு, இந்த மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். அப்போ ஒரு ஆசாரியத்துவம் அப்படின்னும் போது ஒரு நபருக்குள்ள நிறைவேறும். ஒரு யாஜகத்துவம் ಒಂದು ಮನುಷ್ಯನ ಒಳಗಡೆ ನೆರವೇರುವ ಒಂದು ದಾಸತ್ವ, ಒಂದು ಕೆಲಸ, ಒಂದು ಸೇವೆ இல்லீங்களா. அந்த மனுஷன் மரிச்ச உடனே அந்த ஊழியம் போடும், வேற ஒரு மனுஷன் போது அது வரும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுது என்றென்றைக்கும் ஆசாரியனா இந்த மனுஷன் இருக்கிறான். அதே நேரத்துல இவனுக்கு தகப்பனும் தாயும் இல்லையா, யாருக்குங்க, இந்த மெல்கிசேதேக்குன்ற இந்த ராஜாவுக்கு அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ இவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின் போது இது என்ன கிடையாது, ஒரு நபர் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுங்க உங்களுக்கு. ஆனா நல்லா பாத்தீங்க சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு இது எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னும் போது, இவன் இங்க வசனம் சொல்றதை நான் திரும்ப சொல்லி காட்டுற பாருங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் தொடக்கமும் ஜீவனின் முடியும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். அப்படின்னா இவன் யாரு அப்படின்னு போது பாத்தீங்க சொன்னா, தொடக்கமும் முடிவு இல்லாத நித்தியமானவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. யார் சொல்லப்படுது சொல்லுங்க. தொடக்கம் முடிவும் இல்லாதவனா நித்தியமானவனா இருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நித்தியமானவனா இருக்கிறா அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு தான் நித்திய ஜீவன் இருக்குன்னு சொல்லி திருப்பதி சொன்னாரு. ஒரே நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவன் ஜோயி அப்படின்ற ஒரே வகையான நித்திய ஜீவன் தான் நமக்கு வேதத்துல இருக்குது இல்லைங்களா. ஜோயை தவிர வேற ஏதாவது நித்திய ஜீவன் இருக்குதா? ஒரே வகையான நித்திய ஜீவன் இருக்குது, அது ஜோயி. அப்போ தொடக்கம் முடிவும் இல்லாதவர் அப்படின்னு வேதம் யார சொல்றதுன்னா, யார சொல்றது, தேவனை தான் சொல்றது. தேவனை நித்திய ஜீவன் தொடக்கம் தேவன் தானே இல்லைங்களா. அப்ப அப்படி இருக்கும்போது அது தீர்க்கதரிசி சொல்றாது யாருன்னு சொன்னா அது தேவனே என்ற. அது எப்படி தேவனே? ஆனா
இவங்க ஏன் அது அவ்வளவு குழப்பிக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த எருசலேம்ல ராஜா ரியல் ராஜா இருந்தார். எந்த பேர்ல? மெல்கிசேதேக். நான் சொன்னது அந்த அதோனி சேதேக்ன்றது யோசுவா காலத்துல இருந்த ராஜா. அது எதுக்கு நான் குறிப்பிட்டு காட்டினேன்னு சொன்னா, ஜதேக் என்ற வம்சம் அவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்துச்சு. அத போல அபிரகாம் காலத்துல இருந்த அந்த எருசலேம் ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா தான் மெல்கிசேதேக். நீ ரியலாவே அந்த ராஜாவா இருந்து அந்த ராஜா முடிஞ்ச பின்னாடி வேற ராஜாக்கள் வந்த பின்னாடி அந்த அவனுடைய தொடர்ச்சியா அந்த மெல்கிசேதேக்குடைய தொடர்ச்சியா தான் யார் வந்தது? அதோட சேர்த்து வந்தது. அந்த ராஜாவை தான் ஜோஷுவா ஜெயிச்சார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த ராஜா யார்? அப்போ எப்படி வந்தார்? அவர் எப்படி தேவனா இருக்க முடியும்? புரிஞ்சுங்க உங்களுக்கு? நான் பாருங்க, இது பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? உங்களுக்கு இந்த காரியங்களாம் தெரிஞ்சிருந்தா தான் நான் உள்ள போக முடியும், வெளிப்பாட்டுக்குள்ள போக முடியும். புரிஞ்சுங்களா? அப்போ பாருங்க, இதை குறித்து தீர்க்கதரிசி சொல்றாரு. இது யாரு அப்படின்றது காரியத்தை சொல்றாரு பாருங்க. இந்த உயர்ந்த மனிதன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான். முக்கியமான விஷயம், இந்த மெல்கிசேதேக்கு இயேசு வாங்கி இல்லையா? என்ன சொல்ற தீர்க்கதரிசி? இந்த மெல்கிசேதேக்கு இல்ல, இயேசுவும் கிடையாது. ஏன்னா இயேசுவுக்கு யார் இருக்கிறாங்க? இயேசுக்கு தொடக்கமும் முடிவு இருக்குது. தொடக்கமும். ஆனா இந்த நபருக்கு என்ன இல்லையா? அப்ப இந்த நபர் இயேசுவும் இல்ல. இயேசு தொடக்க முடிவு இருக்கு பாருங்க. ஏனென்றால் அவர் தேவனாய் இருந்தார். இயேசு இல்லவர். இயேசுவுக்கும் தேவனுக்கும் என்ன வித்தியாசம் உண்டாயிருந்தது? அதாவது இயேசு தேவன் வாசம் செய்த கூடாரமாய் இருந்தார். இயேசுன்ற அந்த சரீரம் இந்த பூமியில பார்த்தோம் இல்லைங்களா? அவர் அடிக்கப்பட்டார் பார்த்தோம். ஆனா இந்த மெல்கிசேதேக் இயேசு கிடையாது இல்லைங்களா? இவர் தேவனா இருந்தார். எப்படி தேவனா இருந்தார்? இவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாம இருந்துச்சு இல்லைங்களா? இந்த மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் இல்லாதவரா இருந்தார். இயேசு ஜீவனின் துவக்கத்தை உடையவரா இருந்தார். ஜீசஸ்க்கு என்ன இருந்துச்சு? ஒரு தொடக்கம் இருந்துச்சு, ஒரு ஸ்டார்டிங் இருந்துச்சு. ஒரு 2 சிலுவையில் அறையப்பட்டு என்ன பண்ணார்? மரிச்சார் இல்லைங்களா? அவர் ஜீவனின் முடிவும் உடையவராய் இருந்தார். ஆனால் இந்த மனிதன் தகப்பனும் தாயும் இல்லாதவராய் நாட்களின் துவக்கமும் ஜீவனும் முடியும் உடையவராய் இராமல் இருந்தார். ஆனால் அதே நபராகத்தான் இருந்தது மெல்கிசேதேக்கும் இயேசுவும் ஒருவரே என்றார். மேல என்ன சொன்னாரு? வேற இங்க என்ன சொல்றாரு? எப்படி? அதான் சொல்றாரு. அப்போ இயேசுவோட சரீரத்துக்கு பேரு உள்ள இருக்கிற தேவன் தான் என்னவா இருக்கிறார்? அந்த இன்டர்னல் ஸ்பிரிட், நித்திய ஆவி இருந்துச்சு இல்லையா? அதுதான் தேவன். அந்த தேவன் தான் பழைய ஏற்பாட்டுல இருக்கும்போது அங்கங்க அக்கினி ஸ்தம்பமா மேகஸ்தம்பமா வெவ்வேறு இடங்கள்ல தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். தன்னை வார்த்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் இல்லையா? அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆதியில வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. இந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. அப்போ இந்த வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசியில வந்துச்சு. நான் சொன்னேன், வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்கு. அது தன் தோற்றத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை பேர் தான் என்மார்பேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? என்மார்பே. மார்பேன்னா என்னங்க? மார்பிங்ன்றது தோற்றத்தை மாற்றிக்கொள்ற தன்மை. புரிஞ்சுக்கணும். அப்போ நான் சொன்னேன், இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தோருக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்றத குறித்து நான் சொல்லும்போது, ஆதியில வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு இல்லைங்களா? அந்த வார்த்தை மாம்சமாச்சு. ஆதியில வார்த்தையா இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? பூமியில வரும்போது மாம்சமாச்சு. ஆனா ஆதியில இருக்கும் போதே அவருக்கு ஒரு சரீரத்தை உடையவரா இருந்தார். நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? ஆதியில வானத்தை பூமி சிருஷ்டிக்கும் போது, சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாக தேவன் நித்திய ஆவியா இருந்தார். அவர் நித்திய ஆவியா இருந்து என்ன பண்ண முடியல? அவர் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு தான் தன்னை சிந்தையிலிருந்து, நித்திய ஆவிக்குள்ள என்ன இருந்துச்சு? நித்திய சிந்தைகள் இருந்துச்சு. அதுல இருந்து தன்னோட வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தை வெளியே வரும்போது அது ஒரு சரீரத்தை என்ன பண்ணுச்சு? வெளிப்படுத்தி கொண்டதுதான் தேவனுடைய தியோபனி. தியோபனி என்ன அர்த்தம்? நான் சொன்னேன் உங்களுக்கு, தேவ சாயல். அப்போ தேவன் தன்னை ஒரு சாயலுக்குள்ள வரையறைத்துக் கொண்டார். அப்படின்னா நித்தியாவி எல்லையற்ற தேவன். எல்லையற்ற தேவன் என்ன சொல்லுவாங்க? கன்னடத்துல என்ன எழுதுறதுன்னா என்ன? எல்லையற்ற தேவன் சொன்ன இன்ஃபைனைட் காட் என்ன எழுதுறதுன்னா கன்னடத்துல எல்லையற்ற தேவன். இன்ஃபைனைட் காட், தொடக்க முடிவே இல்லை. முடிவில்லாத தேவன் தனக்குள்ள வார்த்தையை அனுப்பி ஒரு சரீரத்தை உலகத்தோரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணார். பாருங்க, அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, உலகத்தோரத்துக்கு முன்னாடியே என்ன சொல்றாரு பாருங்க. அதைதான் தேவன் செய்தார். எல்லா காலத்திலும் அதே தேவன் தான் இருக்கிறார். புரியுதுங்களா? அது கீழே பாருங்க, முக்கியமான விஷயம். இப்பொழுது தன்மையை பாருங்கள். யாரு? தேவனுடைய தன்மை. அந்த தன்மை முதலாவதாக தேவன். தேவன்றது நித்திய ஆவி. அவருக்குள்ள என்ன இருக்குது? நித்திய சிந்தை இருக்குது.
எல்லாம் ஒன்றிக்குள் இருந்தது. இந்த பூமியில நம்ம பார்க்குற எல்லாமே எதுக்குள்ள இருந்துச்சு? அந்த நித்திய ஆவிக்குள்ள இருந்துச்சு. இன்னும் அது வெளிப்படாம இருந்துச்சு. அது எதுவுமே வெளிப்படலையா இல்லைங்களா? இப்போ எனக்குள்ள நான் ஒரு விஷயத்த பேசணும்னு சொன்னா பேசுறதுக்கு முன்னாடி எங்க இருக்கும்? சிந்தை இல்லையா? அப்போ நான் ஒரு விஷயத்த நினைச்சா உங்களுக்கு என்ன அது தெரியாது. நினைக்கும் தெரியுமா? நான் ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஒரு செயலாவோ இல்ல பேச்சாவோ வார்த்தையா வெளியே கொண்டு வராம இருந்தாலும் வழியா அது தெரியாது இல்லைங்களா? அப்ப இந்த வாட்டர் கேனோ இல்ல இந்த கர்ச்சீஃபோ இந்த பொருள் எல்லாமே யாரோ ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த சிந்தை இல்லையா? அந்த சிந்தையெல்லாம் என்ன மாத்திருக்கிறாங்க? பொருளா மாத்திருக்காங்க. அப்ப அந்த பொருளா மாத்துறதுக்கு ஒரு வல்லமை தேவைப்படுது, ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. அப்ப அதுக்கு அந்த ஒரு மனுஷன் தன் சிந்தையில இருக்கிற பொருளா மாத்துறதுக்கு அவனுக்கு ஒரு வல்லமை இல்லாம போச்சுன்னா அவன் சிந்திக்கிறதே வேஸ்ட் இல்லைங்களா? வல்லமையுடைய கிடையாது. ஆனா இந்த நித்திய ஆவிக்கு நித்திய வல்லமை இருக்குது, ஆல்மைட்டி பவர் இருக்கு, ಸರ್ವ ಶಕ್ತಿ ಇದೆ. ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಏನು ಚಿಂತಿಸ್ತಾರೋ ಅದನ್ನ ಉಂಟು ಮಾಡುವ ಶಕ್ತಿ ಇದೆ. இப்போ நம்ம அநேக விஷயம் நான் சிந்திக்கலாம் இல்லைங்களா? நான் ஒரு பெரிய ஒரு வீட்டை சிந்திக்கலாம். அந்த சிந்திக்கிறதுக்கான சக்தி எனக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான இல்லைங்களா? அந்த சக்தி எனக்கு இல்லை இல்லையா? நமக்கு இருக்கா? ஒரு ஏரோப்ளைன் சிந்திக்கலாம், ஒன்றரை சக்தி இருக்கா? அப்ப அதுக்கேற்ற சக்தி இருக்கிறவங்க தான் அதுக்கான வல்லவர்களா இருக்கிறாங்க. அப்போ நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட முடியாது. ஆனா நித்திய தேவன், நித்திய ஆவியுடையவர், அவர் நித்திய வல்லமை இருக்குது, நித்திய ஞானம் இருக்குது. இதனால என்ன பண்ண முடியும்? எல்லா காரியத்தையும் வெளியே கொண்டு வர முடியும். புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் புரியாம தேவன் யாருன்றது நமக்கு புரியாது. பாருங்க, அவர் இன்னும் வெளிப்படாம இருந்தன அவர் அடுத்ததாக வெளிப்படுத்தினார். அப்பொழுது அவர் வார்த்தையார், நித்திய ஆவியில் என்னவோ மாறினார். அவர் சிந்தனைகளை என்னவோ கொண்டு வந்தார், வார்த்தையா மாத்தினார். அப்ப வார்த்தையினோடனே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா சத்தங்களா புரிஞ்சுக்கிறோம். வார்த்தைகளை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? வார்த்தையோட எழுத்தாவும் கிடையாது. இந்த எழுத்தாவதுக்கு முன்னாடி இப்ப எப்படி மொழி, லாங்குவேஜ் எப்படி உருவாகும் தெரியுமா உங்களுக்கு? லாங்குவேஜ் எப்படி உருவாகுது? லாங்குவேஜ் மனுஷன் பேசுற லாங்குவேஜ் எப்படி உருவாகுது? ஒரு மனுஷன் தன்னுடைய தாட்டை, தன்னுடைய சிந்தைய ஒரு மனுஷன் அந்த நபர்களுக்கு கடத்துறதுக்கு ஒலிகளை எழுப்பினான். ஒலினா சவுண்ட்ஸ் எழுப்பினான். அந்த சவுண்ட்ஸ் காலப்போக்கு போகும்போது, உயிரோடு இருக்கும்போது சவுண்ட்ஸ் எழுப்புறான். தன் பின் சந்ததிக்கு அதை கடத்துறதுக்கு என்ன பண்றான்? அந்த ஒலிகளை உள்ளடக்கிய பொருட்களை உள்ளடக்கிய குறியீடுகளை பயன்படுத்துறான். குறியீடுகள் என்னங்க? கணதல் என்ன எழுத்துறாங்க? என்ன எழுத்துற? குறியீடுகள், சிக்னல், சயின்ஸ், சிம்பிள் இல்லைங்களா? ஒரு லாங்குவேஜ் விஞ்ஞான கிடையாது அல்ல, குருத்துக்கள் அல்ல, லிபி. நான் சொல்றேன் தேடி பாருங்க. லிபினா என்னங்க? எழுத்து. அந்த எழுத்தை உற்பத்தி பண்றான். அந்த எழுத்துன்றது ஃபர்ஸ்ட் எல்லாரும் பேசிக்கொண்டு ஒரு மொழி எப்படி உருவாகுதுன்னா, மொழி எப்படி எழுத்தா வந்துடாது. அப்படியே எப்படி உருவாகுது? யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சின்ன கூட்டம் தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதுக்கு, சிந்தனை பரிமாறத்துக்கு சத்தங்களா எழுதியிருப்பாங்க. அண்ட் என்ன பண்ணுவாங்க? அதே தூரத்துல இருக்கிறவங்களை காட்டுறதுக்காக அதுவே என்ன பண்ணுவாங்க? லிபி, லெட்டரா எழுதுவாங்க. லெட்டரா பண்பட்ட எழுத்துக்கள் இருக்காது. இதெல்லாம் பண்பட்ட எழுத்துக்கள் தமிழ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன? யூனிஃபார்ம் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் அப்படின்னா என்னங்க? ஓவிய எழுத்துக்கள். ஒரு பொருளை தண்ணினா தண்ணி மாறி வரையறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அது ஓவிய எழுத்துக்களா எழுதினாங்க. ஓவிய எழுத்துக்கள் பண்பட்டு தான் எழுத்துக்கள். லிபி ஓவிய எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க? ஓவிய கணத்துல எழுதுறதுன்னா ரெண்டாவது தானே நீங்க ಬರೆಯೋದಲ್ಲ. ಓವಿಯ ಅನ್ನೋದು ಒಂದು ಚಿತ್ರ ಲಿಪಿ. அதான் அர்த்தம். சித்திர வடிவில லிபி எழுதுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் எழுத்துக்கள் உருவாகும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? அதுக்கப்புறம் தான் இலக்கியம் உருவாகும். இதுதான் மொழி உருவாகிறது. அது மாதிரி தேவோட சிந்தையிலிருந்து வார்த்தையை தேவன் வெளியே கொண்டு வரணும்னா வார்த்தையை அவர் வெளியே கொண்டு வரல. அப்படி இல்லை. நீங்க சொல்றதுக்கு என்ன சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு பாருங்க. அடுத்ததாக அவர் வெளிப்படுத்தின அப்போ வார்த்தை பிறகு அவர் மாம்சமாகி அவர் எப்படி பண்ணாருன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவர் தீர்த்து சொன்னாரு. அவர் வார்த்தையாத்த ஒரு சரீரத்தை ரெடி பண்ணினார். தேவன் நித்திய ஆவி தன்னை பூமியில சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னதாக ஒரு சரீரம் ஃபர்ஸ்ட் வெளியே வந்துச்சு. ஒரு சரீரத்தை வெளிப்படுத்தி கொண்டார். அதான் தேவனுடைய தற்சொரூபம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். புரிஞ்சா உங்களுக்கு? அப்படி அதுதான் வார்த்தை சரீரம். என்னங்க? வேர்ட் பாடி. அதுதான் தியோஃபனின்னு சொல்லப்படுது. தேவ சாயலான சரீரம், தேவ சாயல் வெளிப்படுத்துற வார்த்தை அதுதான். அப்ப அந்த வார்த்தைக்கான வல்லமை தான் என்மார்பே. அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுச்சு? வானத்தை பூமியை சிருஷ்டித்தது. அந்த வார்த்தைன்ற சரீரம் தான்
அந்த நபர் தான் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அந்த நபர் தான், அதுக்கு தான் தொடக்கமும் இல்ல முடிவு இல்ல. அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த மனுஷன் அந்த சரீர வார்த்தை இருக்கு இல்லையா, அது என்ன வேணாலும் தன்னை மாற்றிக்கொள்ற தன்மை அதுக்கு உண்டு. அதுதான் வந்து என்ன இருக்குது, தேவன். அந்த தேவன் தான் என்ன பண்ணான்னு சொன்னா அபிரகாம் கிட்ட மெல்கிசேதேக்கா வந்தார். இதுதான் நான் சொன்னேன். இந்த வார்த்தைக்கு இருக்கிற ஒரு வல்லமை உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. இருக்குல்ல வார்த்தைக்கு இருந்த பாருங்க, நான் இதை சொன்ன பாருங்க. தேவன் முதலில் ஆவியா இருந்தார். இப்ப அதை கவனிங்கள். தேவன் மகத்துவமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுமானவர் முதலில் ஆவியா இருந்தார். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாரா சொல்லுங்களா தயவு செஞ்சு. ஆவியா இருந்தார். அதுக்கப்புறம் மாம்சத்தில் வெளிப்படுவதற்காக முதலில் ஆவியா இருந்தார். மாம்சத்தில் வெளிப்படுவதற்காக இரண்டாவதாக வார்த்தை என்னும் சரீரமாகிய ஆவிக்குரிய தியாஃபனியில் தோன்றினார். அதாவது பூமியில வரதுக்கு முன்னாடி இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஒரு சரீரத்தை ரெடி பண்ணினார். புரியுதுங்களா? அதுதான் வந்து யோவான் 1:1 சொல்றது. யோவான் 1:1 வெறும் சத்தங்களா புரிஞ்சுக்கிறோம். ஆதியில வார்த்தை இருந்துன்றோம் இல்லையா, வார்த்தை சத்தம் கிடையாது, ஒரு தியாஃபனி. ஆதியில வார்த்தை இருந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்படின் போது ஆதியில அந்த வார்த்தை இருந்தது. எப்பொழுதும் வார்த்தைகள் எங்க இருக்குங்க? வார்த்தைகள் எங்க இருக்கும்? உங்க வார்த்தை எங்க இருக்கு? வார்த்தையா வரது உங்களுக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி நித்திய ஆவிக்குள்ளதான் இந்த வார்த்தையாகி அந்த சரீரம் இருந்துச்சு. அவர் எப்ப நொடி அவர் வெளியே கொண்டு வரும் நினைக்கும் போது ஒரு சரீரமா உண்டாச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இதான் சொல்லப்படுது. அப்போ ஒரு வார்த்தையாவதுக்கு முன்பதாக ஒரு தன்மையாக ஒரு எண்ணமாக இருந்தது. அதன் பிறகு அதுதான் ஆதியில வார்த்தை இருந்தது என்று வெளிப்படுத்தப்பட்டது. அவர் தேவனுடைய தன்மையா இருந்தார். யாரு? ஜீசஸ். தேவனுடைய நித்திய ஆவிக்குள்ள ஒரு தன்மையா இருந்தார், ஜீசஸ் கிரைஸ்ட். புரிஞ்சா உங்களுக்கு? தன்மையா இருந்தார். இதுதான் தேவனுடைய ப்ரீஃபார்ம், முன்னதாக இருந்த ஒரு சாயல். தேவனுக்கு சாயலும் இல்ல, ரூபம் இல்லன்றோம் இல்லைங்களா? நித்திய ஆவிக்கு, ஆவிக்கு தான் சாயல் இல்ல, ரூபம் இல்ல. ஆனா இந்த வார்த்தைக்கு ஒரு சாயல் இருக்குது. இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? சாயல் இருக்குது. இந்த வார்த்தை தான் தொடக்கமும் முடிவும் இல்ல. இதுக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாத இருக்குது உலகத்துல. அதுதான் கரெக்டா? அது என்ன ஒரு நபரா சொல்லப்படுது. இந்த நபர் தான் என்னங்க பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அப்படி சொல்லும்போது தீர்க்கதரிசிகளுக்குள்ள வந்து நிரம்பினது தான் என்னங்க, கர்த்தனை வாக்கியனாக்கி உண்டாக்கி என்னதோ வெறும் மாட்டுகள் வரையில எது யாவது ಬಂದಿದ್ದು சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின போது எது வரல? தேவ ஆவி கிடையாது. இந்த வார்த்தை என்ன இல்லையா, இவர் ஒரு தீர்க்கதரிசி ரூபத்துக்கு தன்னை மாத்தி கொண்டு வந்து அவங்களுக்குள்ள வந்தார். புரிஞ்சா உங்களுக்கு? எத்தனையோ முறை சொல்லியிருக்கோம். இது பெரிய ரகசியம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஸ்தாபனம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி கிடையாது. பேசுறது உண்மைதான். ஆனா அந்த மனுஷனுக்குள்ள தன்னை ஒரு என்ன அனாயிட் பண்ணினார். அந்த காலத்துக்கு இருக்கு தேவைய சத்தியமாக தன்னை அனாயிட் பண்ணினார். முன் அந்த தியாஃபனியா மோசேயா மாத்தினார், இயேசுவா மாறினார். உங்களுக்கு ஷாமியலா மாறினார் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு தன்மை இருக்கு. என் மாஃபிய தன்மை இருக்குன்னு சொன்னா, என் மாஃபியன்னு சொன்னா அர்த்தம் தோற்றத்தை ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ರೂಪವನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡುವ ಶಕ್ತಿ. ಯಾರ ರೂಪವನ್ನು ಎತ್ತಬೇಕೋ ಆ ರೂಪವನ್ನು ಎತ್ತದ ಅಂತ. அந்த மாதிரி மோசே ಹತ್ರ ಬರ್ಬೇಕಾಗಿದ್ರೆ ಮೋಸೆಯ ರೂಪಕ್ಕೆ ಮಾರಿ ಮೋಸೆ ಒಳಗಡೆ ಆತನ ಬಂದ. ಅರ್ಥಾಯ್ತಾ ಬುದ್ಧಿಗೆ? அப்போ வண்டுகள் உண்டாக்கப்படுவது, வண்டுகள் கன்னடದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? பேன்கள் உண்டாக்கப்படுவது மோசே சொன்னாரா இல்லையா? மோசே சொல்லங்க, மோசேக்குள்ள வர வார்த்தை பேசுது. இப்ப தண்ணி எடுத்து கொடுன்னு சொன்னா நான் வாடகையே கொடுக்குறேன் இல்லையா? ஆனா இங்க எது வேல்யூ வந்து டவுன் ஆகுது? கேன் வேல்யூ டவுன் ஆகுது. உள்ள வாட்டர் தான் வேல்யூ ஆகுது. அந்த மாதிரி இங்க மோசேயை பாக்குறதுல மோசேக்குள்ள தேவன் இருந்தார், இங்க தாவீதுக்குள்ள தேவன் இருந்தார். அப்ப பழைய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள தேவன் தன்னை என்ன பண்ணாரு? ஊற்றி கொண்டார். அப்படின்னா அந்த வார்த்தை தான் அந்த தன்மையை மாத்திக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள வந்துச்சு இந்த வார்த்தை தான் ஒரு நாள்ல மாம்சமா மாறிச்சு பூமியில. அப்படின்னா அந்த வார்த்தை ஒரு ஜீவ கிருமியா மாறி மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ள வந்துச்சு. ஏன்னா அந்த வார்த்தைக்கு தான் என்ன தன்மை இருக்கு? மாற்றிக்கொள்ற தன்மை வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி அந்த வார்த்தை ஒரு நாள் அப்ரஹாம்கிட்ட வரும்போது, யுத்தத்துக்கு போயிட்டு அப்ரஹாம் வரும்போது ஒரு மெல்கிசேதேக், அந்த காலத்துல ரியலா மெல்கிசேதேக் இருந்தார் ஒரு ராஜா. இங்க பிரச்சனை தான். அந்த ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு தொடக்கமும் முடிவும் இருந்துச்சு.
இருந்துச்சு. ஜெதேக் என்ற கிளான்ல வந்தவர். எஸ் கரெக்ட். ஆனா அந்த நபரோட ரூபத்துல இவர் வராரு இல்ல. ஏன்னா இந்த ஜெதேக் இருக்கு இல்லையா, சரி இந்த சாலேம் இருக்கு இல்லையா, இந்த சாலேம் எருசலேம். இந்த பாலஸ்தீன தேசத்துல எருசலேம்ல சரி இந்த இஸ்ரேல் தேசத்துல சாலேம் என்ற ஊர் தான் எருசலேமா மாறுது. அந்த எருசலேமுக்கு ராஜா தான் இந்த மெல்கிசேதேக். கரெக்ட்டுங்களா? இது பூமிக்குரிய சாலேமா இருந்துச்சு. இது காணக்கூடாது இன்னொரு எருசலேம் இருக்கா? காணக்கூடாத நகரம் இருந்தா இல்லையாங்க? அந்த புதிய எருசலேம் இருக்குல்ல, அந்த நகரத்துக்கு ஒரு ராஜாவா இருந்தால அந்த ராஜா தான் இந்த மெல்கிசேதேக். புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம புதிய எருசலேம் வரதுக்காக காத்திருக்கிறோம். அதான் காணக்கூடாத நகரம், பூமியில இருக்கிற நகரத்துல காணக்கூடாத நகரம் வரதுக்கு காத்திருக்கிறோம். புதிய எருசலேம் வரது புதிய பாட்டுல நம்ம பாக்குறோம். அந்த புதிய எருசலேம் வானத்துல இறங்கி வர கண்டேன். அது சதுரமா இருந்துச்சு. பாக்குறமா இல்லைங்களா? அது நித்தியத்துல இருக்க போகுது. அப்போ ஒரு நகரமா சொல்லப்படுது, காணக்கூடாத ஒரு நகரமா சொல்லப்படுது. அப்போ அந்த நகரத்துக்கு ஒரு ராஜா இருந்தார். பூமிக்குரிய ஒரு எருசலேமுக்கு ஒரு ராஜா மெல்கிசேதேக் இருந்தது போல அந்த நகரத்துக்கு ராஜா இந்த வார்த்தையான மெல்கிசேதேக். அப்போ இவர் எப்படி வந்துட்டாருன்னா பூமியில இருக்கிற நபர் மாதிரி இவர் வந்ததுனால இனி ஸ்தாபனங்கள்லாம் அதை போட்டு குழப்பிக்குது. ஆனா இந்த தீர்க்கதரிசியோட முதல் வார்த்தைக்கு இருக்கிற தன்மையை வெளிப்படுத்தி, வார்த்தை எப்படிலாம் தன்னை மாத்திக்கிட்டு வரும்ன்றத வெளிப்படுத்தினார். புரிஞ்சா அவங்க? அப்போ இந்த மெல்கிசேதேக்கு அந்த மாதிரிதான் இருந்தாரு, தோற்றம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இவருக்கு தொடக்க முடியும் இல்ல, அவருக்கு தொடக்க முடியும் இருக்குது. அவர் அந்த நார்மலான மாம்ச ரீதியான எருசலேமுக்கு ராஜா. இவர் நித்திய எருசலேம், பரம எருசலேம் என்ற ராஜா. இப்படி இடமனர் இறங்கி வந்து அபிரகாம் சந்திக்கிறார். அபிரகாம் தெரிஞ்சிச்சு இவர் யாரு, இவர் யாருன்னு யாருக்கு தெரியும்? அபிரகாம் தெரிஞ்சிச்சு. புரிஞ்சுங்க உங்களுக்கு? நான் பாருங்க, இதுதான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். நான் உள்ள நீச்சி போயிட்டா போயிட்டே இருக்கணும். நான் இந்த மெல்கிசேதேக்ன்ற பாயிண்டோட நிறுத்துறேன். எப்போ பார்க்கணுமோ அந்த கருத்தை குறிச்சு பார்க்கலாம். அப்போ இவர் வார்த்தையானவர் இந்த மெல்கிசேதேக் வந்து என்ன பண்ணாருன்றதை மட்டும் நான் முடிச்சுட்டு நான் வந்து ராபர்ஜனை பத்தி நேரம். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம நான் ஆழமான வெளிப்பாடுகளுக்கு போக முடியாது. நீங்க இன்னும் நான் என்ன சொல்றதுன்னு தெரியும். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த காரியங்கள் தெரிஞ்சாதான் உள்ள போக முடியும். நான் எடுத்து வந்த விஷயங்களை வேற. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல என்ன, இந்த மெல்கிசேதேக் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா, யுத்தம் முடிஞ்ச பின்னாடி யாரை சந்திச்சாரு? நான் அந்த காரியத்தை மட்டும் வாசி நான் முடிக்கிறேன் பாருங்க. நாம எப்படி வந்தோம், அவர் எப்படி வந்தார், எல்லா ரகசியங்களும் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரிஞ்சா இல்லையா? இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது, மனுஷருக்குள்ள இருப்பதை அவர் அறிந்தபடியால். மனுஷர் உலகடை இருந்துன்னா அத்தனை அறிதணும் இல்ல அல்வா? அதனால யாருக்கும் ஒருத்தரை பத்தி சொல்ல வேண்டிய, இயேசு கிறிஸ்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லாம இருந்துச்சா? ஆனா உங்களுக்கு எனக்கும் ஒருத்தரை பத்தி சாட்சி கொடுக்கணும். நமக்கு தெரியல நாளைக்கு என்ன நடக்குது தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரிஞ்சு. எப்படி தெரிஞ்சுங்க? அவர் தேவனுடைய சிந்தையில இருந்து எப்படி வந்தார்? அவரு இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? தேவனுடைய சிந்தையில ஃபர்ஸ்ட் சிந்தையா அவருக்கு முன்னாடி தன்மையா இருக்கணும். தன்மை தானே சிந்தையா மாறும். ತನ್ಮೇಲೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಸ್ವಾಭ. ಒಂದು ಸ್ವಾಪದ ಏನಾಗುತ್ತೆ? ಯೋಚನೆ ಆಗುತ್ತೆ. ಯೋಚನೆಯೇ ಮಾತಾಗುತ್ತೆ. ಮಾತೇ ಒಂದು ವಸ್ತು ஆகுது. அர்த்தம் இத புரிஞ்சா உங்களுக்கு இதான் வழி. அப்போ தேவன் நித்திய ஆவிக்குள்ள இருக்கிற தன்மை. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்வீட்டை விரும்புறீங்கன்னா, உங்களுக்குள்ள ஸ்வீட்டை யோசனை பண்றீங்கன்னா, ஸ்வீட்டுடைய தன்மை, இனிப்புடைய தன்மை உங்களுக்குள்ள இல்லாம இனிப்பை யோசிக்க முடியாது. யோசிக்காம இனிப்பை நீங்க கொண்டு வர முடியாது. கரெக்ட்டுங்களா? அது மாதிரி தேவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து தேவனுக்குள்ள தன்மையா இருந்தார். தன்மையா இருந்து அப்புறம் என்னவா மாறினாரு? யோசனையா சிந்தையா மாறினார். சிந்தையில இருந்தா வார்த்தையா மாறினார். வார்த்தைன்னா உருவமா மாறினார். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இதுதான். அப்போ தேவனுடைய நாமளும் திருக்கதை சொல்றாரு, நீங்களும் நானும் எப்படி இருந்தோம்? தேவனுடைய சிந்தையா இருந்தோம், சிந்தையில இருந்தோம், தேவனுடைய தன்மையா இருந்தோம். நம்ம பூமிக்கு நீங்க வந்திருக்கிறோம். தேவனுடைய தன்மையா இருக்கிறதுனால தான் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியுது. உங்களால ஏன் உங்க பக்கத்துல அவரை ஏற்றுக்கொள்ள முடியல? உங்க முன்னாடி வீட்டுக்காரர் பின்னாடி வீட்டுக்காரர் ஏற்றுக்கொள்ள, நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ள முடியுது? உங்களுக்குள்ள என்னங்க சுவாபமா இல்லாம என்னவா மாற முடியாது? யோசனையா மாற முடியாது. யோசனையா மாறாம பொருளா மாறாது, வஸ்துவாக ஆகலாம். அது மாதிரி நீங்க பூமியில எப்படி வார்த்தையை விசுவாசிக்க முடியுதுன்னு சொன்னா, தேவ உலகத்தோடு நீங்க என்ன இருந்திருக்கணும்? தேவனுக்குள்ள தன்மையா இருந்திருக்கணும் இல்லையா? அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவும் தன்மையா இருந்தார்.
அவருக்கு ஏன் எல்லாம் தெரிஞ்சு பூமியில வரும்போது அப்படின்னு சொன்னா, அவர் தன்மையிலிருந்து வார்த்தையா மாறி தியாபினியா மாறி அதுக்கப்புறம் மாம்சமா மாறினாராம். எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அது எதுவும் சொல்ல முடியல. அவர் எப்படி வந்தார்ன்றது இங்க பாருங்க சொல்றாரு. அவர் எப்படி வந்தார், அவர் எப்படி வந்தார்? அவர் குமாரனா இருக்கும், அவருக்கு ஒரு குமாரனா இருக்கும். உனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவருக்கும் உனக்கு எல்லாம் வித்தியாசம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்றோமா, உங்களையும் தேவனுடைய குமாரன் சொல்றோமா? என்னையும் உங்களுக்கு எனக்கு என்ன டிஃபரெண்ட் சொல்றாரு தீர்க்கதரிசி. அவர் ஆதியிலே என் மாற்றிய வார்த்தையாக இருந்தார். அவர் ஆதியிலே என்ன இருந்தாரா, சிந்தையிலிருந்து ஒரு சரீரமா மாறிட்டார். அதனால ஆதி முதல் எல்லா விஷயங்களும் யாருக்கு தெரியும்? கரெக்டுங்களா? ஆனா நம்ம ஆதியில சிந்தையில இருந்து என் மாற்றியெல்லாம் மாறல. என்னவா மாறணும்? டைரக்டா பூமியில அப்பா அம்மா பாவம் அப்பா அம்மா வயிற்றுல பிறந்தோம் இல்லைங்களா? அதனால நமக்கு எதுவும் தெரியல. அவர் சிந்தையில வார்த்தையா மாறி அதுக்கப்புறம் மரியாதை கர்ப்பத்துல மாம்சம் மாறினார். நம்ம எப்படி வந்தோம்? தேவ சிந்தையிலிருந்து பாவ சரீரத்துல பிறந்தோம். அவர் எப்படி வந்தாருங்க? அவர் எப்படி வந்தார்? சிந்தையிலிருந்து வார்த்தையா வந்து, வார்த்தைக்கு அப்புறம் அந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சு? சிந்தையிலிருந்து தியாபினி வார்த்தை, அதுக்கப்புறம் சரீரத்துல வந்து, அதுக்கப்புறம் பாவமா மாறினார். பாவியாவில பாவமா மாறினார். கரெக்டுங்களா? நம்ம எப்படி வந்தோம்? நம்மளும் தேவட சிந்தையில இருந்தோம். நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்திலே பிறந்தோம் சரீரத்துல. அதனால நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதாவது அவருக்கும் நமக்கு டிஃபரெண்ட். அதுதான் புரிஞ்சுங்க உங்களுக்கு. அப்போ நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம்னு சொன்னா, இப்ப ரிட்டர்ன் ஆகும். இப்போ பாவத்துல பிறந்து இப்போ வார்த்தையா மாறும்போது நமக்கு எல்லாமே தெரியுது. எப்படி தெரியுது? வார்த்தையா, அவர் வார்த்தையா மாறாம நமக்கு எதுவும் தெரியாது. கரெக்டுங்களா? அவர் சிந்தையிலிருந்து வார்த்தையா மாறி, அதனாலதான் எல்லாமே ஆதி முதல் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு இல்லைங்களா? அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, கீழே பாருங்க. அவர் மெல்கிசேதேக்கு சரீரத்துக்கு வாசம் செய்தார். அதற்கு பிறகு மெல்கிசேதேக்கை குறித்து ஒன்றும் கேள்விப்படவில்லை. மெல்கிசேதேக்கு வந்தது அவர்தான். அவர் இயேசு கிறிஸ்துவானார். மெல்கிசேதேக்கு ஆசாரியராக இருந்தார். அவர் கிறிஸ்துவாக வந்தார். நீ அந்த சரீர வழியாக வராமல் வேறு வழியாக வந்திருக்கிறாய். நீ தியாபினியா வரல. அவர் சிந்தையில தியாபினியா மாறி அதுக்கப்புறம் மாம்சமா மாறினாரு. நம்ம எப்படி வர்றோம்? நம்ம மாமுக்குரிய பூமிக்குரிய பாவ சரீரத்துக்குள்ள வந்து தியாபினியா மாறுறோம். தியாபினியா தேவ சாயல். அந்த சாயலுக்கு மாறும் போது எல்லா காரியமும் நமக்கு தெரியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு நேரம் இல்லை உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லணும்னு சொன்னா நீங்க அவ்வளவு வேகமா இருக்கணும். நான் சொல்ற விஷயத்தை எடுத்து வர்றது அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். நீங்க அதுக்குள்ள நீங்க இங்க வந்து வெறும் போன வாரம் புக்கை பைக்ல வந்து பைபிள் வச்சுட்டு இந்த காலம் திறந்தீங்களா ஒன்றும் பண்ண முடியாது. போன வாரம் பைபிள்ல வண்டியில வச்சுட்டு திரும்ப இந்த காலம் தட்டி எடுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, சர்ச்சுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தான். சர்ச்சுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது பைபிள் தேடுறாராம். தேடுறாராம். இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் பைபிள் இல்லை, பைபிள் இல்லை, பைபிள் வீடு இல்லையா, பைபிள் இல்லையா. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து வண்டி இருக்கு, வண்டி கிட்ட ஓடினாராம். ஓடி பார்த்தா என்னவா, ஏன்னா எல்லாம் வீட்டில் பதவிக்கு போனாங்களாம். இல்லை போன வாரம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வண்டியில பைபிளை வச்சேன், அங்கேயே தான் இருக்கு, எடுத்துக்கணும். அந்த கண்டிஷன் தான் இது நம்மளுக்கு. அதனால என்னால் எதுவும் பண்ண முடியல. நீ உள்ள வளர தான் இந்த ரகசியங்கள்லாம் சொல்ல முடியும். இந்த விஷயங்கள் அவ்வளோ ஆழமான விஷயம் இருக்கு. நான் எடுத்துக்கொண்ட விஷயம் இன்னைக்கு என்ன மெல்கிசேதேக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா தீர்க்கதரிசி என்ன செய்தி கொடுத்தார்? யார் அந்த மெல்கிசேதேக்குன்னு கொடுக்கல, இந்த அப்ப மெல்கிசேதேக்கு இந்த காலத்துல வரணும் இல்லையா? ஏன்னா நோவா காலத்துல சோதம் வந்தது போல சோதம்ன்றது அபிரகாமுடைய காலம். அபிரகாமுடைய காலத்துல யார் வந்தது? அப்ப திரும்ப இந்த சோதமுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கு. திரும்ப இன்னைக்கு யார் வந்திருக்கணும்? இருக்கணுமா இல்லையா? அப்ப அபிரகாம் ஒரு விஷயத்த செஞ்சார். அப்ப இந்த காலத்துலயும் ஒரு விஷயத்த அபிரகாமை போல இருக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட செய்யணுமா இல்லையா? அந்த விஷயம் எல்லாம் சொல்லணும்னா நீங்க ரெடி ஆகணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் என்ன பண்றது சொல்லுங்க. இதெல்லாம் என்ன பண்றோம்? எனக்கு இல்ல 4வது கொடுக்குறீங்களா செய்தி? 4வது கொடுத்தீங்களா எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? தயவு செஞ்சு ஃபாஸ்டா வரணும் சொல்றேன். என் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. நானும் குழந்தையா மாறிட்டு இருக்கிறேன் உங்களுக்காக. புரியுதுங்களா? பவுல் சொல்ற மாதிரி நான் குழந்தையில பேசினேன், குழந்தைய போல அந்த குழந்தைய போல நான் மாறிட்டேன். உங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பெருசா மாறினீங்க தான் நான் வெளிப்பாட கொண்டு வர முடியும். பாருங்க, நம்ம எந்த விஷயத்துக்கு வந்தோம், நம்ம கடைசி ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க அவர் எதுக்காக வந்தார்ன்ற அந்த கடைசி விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். பாருங்க, அந்த விஷயத்துக்கு மட்டும் சொல்றேன். அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன்.
என்ன சொல்றாரு? ஒரு ஒரு கிறிஸ்துவன் கடைசி விஷயத்தை மட்டும் சொல்லிருக்கீங்க. இது ஒரு பனித்துளியின் கதையை போல இருக்கிறது. பனித்துளி என்ற அப்படின்னா நான் கன்னடால என்ன சொல்லுவாங்க? ஒரு வரையால மஞ்சு, பனி, பனித்துளி. துளினா என்னங்க? டிராப். பனித்துளியை போல இருக்கிறது. எனக்கு ரசாயனத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் நான் காற்று குளிர்ச்சி அடையும் போது அதிலிருந்து ஈரம் பனித்துளியாக விழுகின்றன நினைக்கிறேன். அப்படின்னா பனித்துளி எப்படி வருது அப்படின்னா, இந்த ஸ்பேஸ்ல மாய்ச்சர் ஈரப்பதம் அது நைட் டைம்ல என்ன பண்ணுது? பூமி மேல டிராப் ஆகுது. இது எதுக்கு ஒப்பிடுறாருன்னு சொல்ல, ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒப்பிடுறாரு. ஒரு கிறிஸ்துவனும் பனித்துளியும் ஒண்ணுன்றார் தீர்க்கதரிசி. ஒரு கிறிஸ்துவனும் பனித்துளியும் ஒண்ணு. ஒரு கிறிஸ்துவ பனித்துளியை போல இருக்கிறான், அவன் நித்தியத்துல இருக்கிறான். சூழ்நிலையில பூமிக்கு என்ன பண்றான்? பனித்துளியை போல வரான். கவனிங்க பாருங்க, இரவில சீதோஷணம் குளிர்ச்சி ஆகும் போது ஆகாயத்தில் இருக்கும். அப்படின்னா ஸ்பேஸ்ல இருக்கிற பனித்துளி பூமியில மேலே விழுகிறது. அடுத்த நாள் காலையில் சூரியன் வருவதற்கு முன்பு இந்த சிறிய பனித்துளி குளிரினால் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சூரியன் வந்ததும் அவைகள் பிரகாசம் அடைந்து ஒளியை வீசுகின்றன. அவைகள் குதிகளிக்கின்றன. ஏன்? அவைகள் எங்கிருந்து வந்தனவோ அங்கே சூரியன் அவைகளை அழைத்து செல்ல போகிறது. பாருங்க, பனித்துளி இந்த மஞ்சுல இருக்கிற டிராப்ஸ் பூமி மேல விழுந்து என்ன பண்ணுது? காலையில பனித்துளிகளா நம்ம தெரியுது, மண் மேல இருக்கு, செடிகள் மேல இருக்கு, காலையில அப்படியே இருக்கு. ஆனா சூரியன் வரும்போது சூரியனுடைய வழியை என்ன பண்ணுது? வாங்கி பிரதிபலிக்குது இல்லைங்களா? சூரிய வழியே பனித்துளிக்கு பாருங்க. அதுல பாத்தீங்க சொன்னா அது உள்ள வெளியே வரும்போது 7 கலரா மின்னும். வெளிச்சம் அந்த கிளாஸ் வழியா வந்து பனித்துளிய ஷேப் என்ன ஷேப் தெரியுமா உங்களுக்கு? என்ன ஷேப்? பனித்துளியோட ஷேப் என்னங்க? பிரமிட் ஷேப். அவ்வளவு மறந்தா எப்படிங்க? பனித்துளி இப்படி தானே இருக்கும். வாட்டர் டிராப் உடைய ஷேப் என்ன? இப்படி இருந்துச்சுன்னா பிரமிட் ஷேப் இருக்கும். அந்த பிரமிட்ல சூரிய ஒளிச்சம் பட்டு வெளியே வரும்போது எவ்வளவு கலர் பிரதிபலிக்கும்? 7 கலர். அப்படின்னா சூரியன்ல இருக்கிற ஒரு கலர் தான் கிறிஸ்துவோட 7 தன்மையை அந்த பனித்துளி பிரதிபலிக்குது. அப்படின்னா இரவு நேரத்துல வராது, எப்போ சூரியன் வரதுக்கு ஒரு நேரம் வருது. அந்த நேரம் வரும்போது எதுக்கு சூரியன் வருதுன்னு சொன்னா அது அந்த பனித்துளியை மீண்டும் வந்த இடத்துக்கு கூட்டு போத்துக்கின்றார். அந்த மாதிரி நம்ம இந்த பூமிக்கு வந்தோம். இந்த சூரியன் தான் இந்த மெல்கிசேதேக்கு இவர் திரும்ப இந்த காலத்தை எதுக்காக வந்திருக்கிறார்னா நம்மள பிரகாசம் அடைஞ்சு அவரை பிரதிபலிச்சு மீண்டும் சூரியன் என்ன பண்ணுது? சூரியன் என்ன பண்ணுது? இந்த பனித்துளி என்ன பண்ணுதுங்க? எவாபரேட்டா பார்த்து திரும்ப மூல நிலை கொண்டு போகுது இல்லைங்களா? அப்ப இந்த மெல்கிசேதேக்கும் என்ன எங்க கொண்டு போறது வந்திருக்கிறாரு இன்னைக்கு நம்மள. கரெக்டுங்களா? நான் தான் சொல்லி முடிக்கிறதுக்கு வர, நீங்க ஃபாஸ்டா வர மாட்டீங்களே. பரவாயில்ல சொல்றாரு, சூரியன் வருவதற்கு முன் இந்த சிறிய துளிகள் பராமரிக்கல, அவை குதிகளைக்கின்றன. சூரியன் வந்தோடனே குதிகளைக்கின்றன. அவைகளை எங்கிருந்து வந்தனவோ அங்கே அவைகளை அழைத்து செல்ல போகிறது. ஒரு கிறிஸ்துவனை குறித்த காரியமும் அவ்வாறே இருக்கிறது. கிறிஸ்துவன் அப்படிதான் இருக்கிறார். பாருங்க, ஒரு கிறிஸ்துவன் தேவ சமயத்திலிருந்து வரும்போது எங்கிருந்து வந்தோம் என்று மறுபடியும் அந்த வல்லமையினால் அதே இடத்துக்கு போகிறோம் என்று நமக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வல்லமை சூரியன் வரும்போது திரும்ப என்ன பண்ணுது? பனித்துளிய பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளுது இல்லைங்களா? பனித்துளி போகும்போது எப்படி போகுது? இப்படியே போதா, திடீர்னு காணாம போதா, அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது. அதோ எடுத்துக்கொள்ளப்படுது. அதான் தீர்க்கதரிசி கிறிஸ்துவனுக்கு அதை ஒப்பிடுறாரு. அப்போ அந்த மெல்கிசேதேக்கோட வருகை, நான் அந்த விஷயங்கள்லாம் எடுத்து போகல. நெக்ஸ்ட் நான் வரும்போது நான் அந்த காரியத்தை எடுக்கிறேன். எப்படி மெல்கிசேதேக்கு வந்தாரு, அவர் பட்ட பெயர்கள்ல வராரு தீர்க்கதரிசி. எனவே சகோதரன் சகோதரே, நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு கிறிஸ்துவனை போல பனித்துளியை போல பூமிக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பா இந்த வீடு, இந்த இடம் நமக்கு நிரந்தரம். ஏதோ திடீர் பனித்துளி எங்க இருக்கும்? மலை மேல இதுல இருக்கும், வீட்டு மேல இருக்கும், கண்ணாடியில இருக்கும், சில செடிகள் மேல இருக்கும், பூக்கள் மேல இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் அது என்ன பண்ணுங்க? சூரியன் வர்றதுக்காக காத்திருக்கும். சூரியன் வந்த உடனே ஏதோ ஒரு இடத்துல சூரியனை வெளிப்படுத்திட்டு டக்குன்னு காணாம போயிடும். அதை போலதான் நம்ம இருக்கிறோம். அதுக்காக தான் வெயிட் பண்றோம் இல்லைங்களா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம். திடீர்னு எங்க இருக்கலாம்? வீட்டு மேல கிளாஸ்ல இருக்கலாம் பனித்துளிகள். சில பேர் செடிகள் மேல இருக்கலாம், சில பேர் பூக்கள்ல இருக்கலாம், சில பேர் எங்க இருந்தாலும் சரி சூரியன் வந்தாவே போதும். இன்னைக்கு சூரியன் வந்திருக்குதா இல்லையா? இது சூரிய உதயம் வந்திருக்குதா இல்லையா? மெல்கிசேதேக் வந்திருக்கிறாரா இல்லையா? மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்திச்சு என்ன கொடுத்தாரு? அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தாரு இல்லையா? இன்னைக்கு அதுதான் வந்திருக்கிறோம். இது அடையாளப்படுத்துறோம். அப்படின்னா அது என்ன பண்றோம்னு சொன்னா வீட்டுக்கு போறதுக்கு முன்னதாக நம்ம எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு போறதுக்கு.
நம்ம நித்திய வீட்டுக்கு போறோம் இல்லைங்களா? அதுக்கு முன்பதாக அப்பா அம்மா திராட்சை ரசத்தை வாங்கணும். திருப்பி சொல்றாரு, எப்படியாவது வாங்கிட்டார் அப்ரஹாம். அதே போல யாக்கோபு போராடி என்ன பண்ண, அப்படி போராடி வாங்கின பழக்கம் வேணும்ன்றாரு. ஆண்டவரே நான் போறது என்ன பண்ண ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த காரியங்கள் இங்க இருக்கு. நீங்க அது கிரகிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த பூமிக்குரிய காரியத்தோட ஒட்டி கொண்டிருக்கிற நபர்களா இல்ல. திடீர் வெளிச்சம் வந்த உடனே என்ன பண்ணுங்க, அந்த வெளிச்சத்துடைய வல்லமையை நம்மள என்ன பண்ணுது, எவாபரேட் பண்ணி பூமியில காணக்கூடாம போகும்படி செய்து அதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? மெல்கிசேதேக்குடைய வருகை அந்த வேலையை செஞ்சிருக்கு. இந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்தணும், தேவன் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நீங்க ஜெபிங்க. ஏதோ சண்டே கிறிஸ்டியன்ஸ் நம்ம இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்துக்கொள்ள அப்படி கிடையாது. இயற்கையில திருப்பி எவ்வளவு அழகா இந்த காரியத்தை வச்சிருக்காரு. நாங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து வந்தோம். எந்த காரியத்தை நல்லா பேச முடியல, அந்த விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை பேச முடியும், கிருபை செஞ்சிருக்கிறார். அந்த காரியத்தை நீங்க ஒப்பு கொடுங்க, எல்லா கண்களும் ஒப்பு கொடுங்க.